ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸல் காம்படிஷன் அப்படிங்கிறது என்னங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வந்துட்டு எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தயவு செஞ்சு எழுதுங்க. ஓகேங்களா? நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன், இந்த பிடிஎஃப் பற்றி எழுதிக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த கிளாஸ்லேயே நீங்கள் எழுதுங்க. அப்படி கிளாஸில் உட்காந்து படிக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உபயோகமாக இருக்குமே தவிர ஜஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்னுடைய நான் கொடுக்க போகிற இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு உங்கள் ஃபைலுக்குள்ளே வந்துட்டு உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ஸ்டோர் ஆகி தான் கிடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாஸை நீங்கள் கவனிக்கும் போதே நான் சொல்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்து படிங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள். ஓகேவா? ஸோ அது ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுறதுக்காக தான், அதை முழுக்க படிக்கிறதுக்காக கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்ஸ்டு காம்படிஷன். சர்க்யூட் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன் அப்படின்னா, மேபி சர்க்யூட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான் நான் அந்த கிளாஸ் இந்த காம்படிஷனுடைய எல்லாத்தையுமே கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏ காம்படிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இல்லாத ஒரு காம்படிஷன் சொல்லணும். ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அதிகமாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. கிளாஸ் ஏ காம்படிஷனோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சோர்ஸ் வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ், ஒரு சுவிட்சு, இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். இது பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர் அல்லது ஸ்விட்ச் அப்படிங்கிற வச்சுக்கலாம். ஸ்விட்சாகவும் வச்சுக்கலாம், எஸ்சிஆராகவும் வச்சுக்கலாம். அது யுவர் விஷ். ஓகேங்களா? ஸோ டி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், தைரிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போது இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், எப்படி இந்த சர்க்யூட்டை வந்துட்டு நம்ம டர்ன் ஆஃப் பண்ணுறது. டர்ன் ஆன் பண்ணுறது நம்ம சோர்ஸ் வோல்டேஜ் கொடுத்துரும். சோர்ஸ் வோல்டேஜ் கொடுக்குற அந்த வோல்டேஜ் வச்சு என்ன செய்யும், டர்ன் ஆன் ஆகிடும். இப்போ இதை டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த சோர்ஸ் வோல்டேஜால் இதை வந்துட்டு ஆஃப் பண்ண முடியாது. இதை ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா R² less than 4L/C. அதாவது இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதுமானது. ஓகேங்களா? அதாவது R² வேல்யூ 4L/Cங்கிற இந்த வேல்யூவை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எஸ்சிஆர் ஆகிடும், டர்ன் ஆஃப் ஆகிடும். ஓகேவா? இது தெரிஞ்சுட்டா மட்டும் உங்களுக்கு போதுமானது. சரி, ஓகே. இந்த கிளாஸ் ஏ காம்படிஷன் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும். கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி காம்படிஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்து என்னால் வந்து பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் படிங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய டெரிவேஷனே இருக்குது. பட் அந்த டெரிவேஷன்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த சர்க்யூட் டயக்ராமையும் இந்த ரிசல்ட்டையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. சரிங்களா? சரி, ஓகே. கிளாஸ் பி காம்படிஷன் பார்க்கலாமா? கிளாஸ் ஏ காம்படிஷன் வந்து என்ன காம்படிஷன்? லைன் காம்படிஷன். ஓகேவா? கிளாஸ் பி காம்படிஷன். ஓகே, கிளாஸ் பி காம்படிஷன். கிளாஸ் பி காம்படிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா சர்க்யூட் டயக்ராம் ஃபஸ்ட்டு தெரியணும். ஏன்னா கிளாஸ் டி காம்படிஷனுக்கும் கிளாஸ் பி காம்படிஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுமே தவிர பல விஷயங்கள் வேறுபடாத காரணத்தினால கிளாஸ் பி காம்படிஷனா கிளாஸ் டி காம்படிஷனா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கிளாஸ் பி காம்படிஷனுடைய சர்க்யூட் டயக்ராமை நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள். சோர்ஸ் வோல்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் தைரிஸ்டர் இருக்குது, அப்புறம் ஒரு ஆக்சிலரி தைரிஸ்டர் இருக்குது. இந்த ரெண்டு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் பயாஸ். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு லோடு. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸ், ஒரு இண்டக்டர். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயின் தைரிஸ்டர், இது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி தைரிஸ்டர். சோர்ஸ் வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ். ஏன்னா டிசி தான், இது ஏசி தான் ப்ளஸ் மைனஸுங்கிற மாதிரி போட முடியாது. ஏன்னா அது மாறிட்டே இருக்கணும்ல, ஒவ்வொரு சைட்லேயும் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் ப்ளஸ் மைனஸாக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும், மாறி வரும். ஆனால் இது ஏசி அப்படி, டிசி அப்படி கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ், இது இண்டக்டன்ஸ். ஓகே, இப்போது இந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கிளாஸ் டி காம்படிஷனுக்கு வந்து நான் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்காக நான் வந்துட்டு இப்படி சொன்னேன் அப்படிங்கிறது. தெளிவாக வரைஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? தெளிவாக தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை நான் கொஞ்சம் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்ஸை மட்டும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்போ நான் எழுதி போடுறேன். அதை எல்லாத்தையுமே தயவு செஞ்சு எழுதி படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த தைரிஸ்டர் மெயின் தைரிஸ்டருடைய பீக் வேல்யூ ஆஃப் மெயின் தைரிஸ்டர் கரண்ட் ஃபார்முலா I0 என்ன கரண்ட்? லோடு கரண்ட். ஓகேவா? அதாவது தைரிஸ்டர் 1ல், அதாவது மெயின் தைரிஸ்டரில் போகக்கூடிய பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட்டுக்கான ஃபார்முலா I0. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் என்ன? ஆக்சிலரி தைரிஸ்டர். இதுக்கு பேர் ஆக்சிலரி தைரிஸ்டர், இதுக்கு பேர் மெயின் தைரிஸ்டர். இந்த ஆக்சிலரி தைரிஸ்டருடைய பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன அப்படின்னா ICP. இந்த ICP அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றுமே கிடையாது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது.
சோர்ஸ் வோல்டேஜ் √C/L. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. இது பற்றின டீப்பான நாலேஜ் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை கரெக்ட் பண்ணிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா ஃப்ரீயாக உட்காந்து நிறைய என்பிடிஎல் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைனா புக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். ஓகே, தேர்டு பாருங்கள். இப்போது மெயின் தெரிஸ்டர் வந்துட்டு ஆஃப் பண்ணணும், அதாவது ஆக்சிலரி தெரிஸ்டர் ஆன் ஆகுது. இப்போது டைம் ரிக்வயர்டு டு, இந்த ஃபார்முலா பாருங்கள், டைம் ரிக்வயர்டு டு turn off main thyristor after TA is on is equal to T1 plus T2. இந்த T1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா π√LC. T2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய ஃபார்முலா, கொஞ்சம் கவனமாக பாருங்க. π√LC sin inverse of I0 upon ICP. இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுனால இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது, மினிமம் டைம் ரிக்வயர்டு டு டர்ன் ஆஃப் மெயின் தெரிஸ்டர். இப்போ என்ன, மினிமம் டைம் ரிக்வயர்டு டு டர்ன் ஆஃப் மெயின் தெரிஸ்டர் ஆஃப்டர் TA is on இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்னா T1 மட்டும்தான் வரும், அதாவது π√LC. இந்த ஃபார்முலா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், ஆனால் இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது இந்த சர்க்யூட்டை கொடுத்துட்டு மெயின் தெரிஸ்டர் வந்துட்டு எப்போ ஆஃப் ஆகும், டேன் ஆஃப் டைம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, π√LC. L கொடுத்துருப்பாங்க, C கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன, இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. தயவு செஞ்சு நான் பிடிஎஃப் படிச்சுக்குருவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பிடிஎஃப் நீங்கள் கண்டிப்பாக படிக்க மாட்டீங்க. பிடிஎஃப் ஜஸ்ட் என்ன செய்வீங்க அப்படின்னா ஒரு குப்பை எழுதி போட்டுருவீங்க. மீன்ஸ் உங்கள் ஃபோனில் ஏதோ ஒரு குப்பையாக கிடக்க போகுது, அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ஷன் டைம் ஆஃப் ஆக்சிலரி தெரிஸ்டர். ஆக்சிலரி தெரிஸ்டருடைய கண்டக்ஷன் டைம் ஆஃப் ஆக்சிலரி தெரிஸ்டர் TA இஸ் ஈக்குவல் டு என்ன, T1. இது பார்த்தீங்கன்னா என்ன, π√LC தான். நெக்ஸ்ட் என்ன, கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் மோட். இது வந்து நான் சொல்லணும் அப்படின்னா அந்த வேவ் ஃபார்ம் வச்சு தான் சொல்லணும். பட் அந்த வேவ் ஃபார்ம் நமக்கு தேவை கிடையாது. சும்மா அவங்க வந்து இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா, கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் மோட் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த வேவ் ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மோடில் வந்துட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க. பட் அது உங்களுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதுமானது. கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அட் தி செகண்ட் மோட் பார்த்தீங்க அப்படின்னா minus Vs cos of sin inverse I0 upon ICP. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமாக இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் ஆஃப் மெயின் தெரிஸ்டர். TMனா மெயின் தெரிஸ்டர் என்ன, CVR upon I0. ஸோ இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. கெப்பாசிட்டர் வோல்டேஜ் தெரியும் போது தான் இந்த சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் ஆஃப் மெயின் தெரிஸ்டர் நமக்கு என்ன செய்யும், தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் எழுதி படித்து வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேவா, ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. பின்னாடி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் C இல்லை, கிளாஸ் D காம்படிஷன் பார்க்கலாம். ஏன் கிளாஸ் D காம்படிஷன் பார்க்கலாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் B காம்படிஷன் மாதிரியே இருக்கும். பட் கொஞ்சம் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா வேறுபடும். ஸோ கிளாஸ் D காம்படிஷன் பார்க்கலாம். இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வோல்டேஜ் காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, நீங்கள் கொஞ்சம் இதில் வந்துட்டு அதிகமான கவனம் செலுத்துகிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சோர்ஸ் வோல்டேஜ். ஓகேவா, மெயின் தைரிஸ்டர் கண்ணை புதிட்டு போட்டுடலாம். அப்புறம் இது ரெண்டு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இங்கே ஒரு ஆக்சிலேட் தைரிஸ்டர், இது டைரிஸ்டர் தான், டயோடு இப்படி போட்டால் தான் டைரிஸ்டர். ஓகேவா, ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டாச்சு, இந்த கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இண்டக்டன்ஸ், இங்கே ஒரு ஃப்ரீ வீலிங் டயோடு, அப்புறம் இங்கே நான் அகைன் ஒரு ஃப்ரீ வீலிங் டயோடு, லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு லோடு. சோர்ஸ் வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ், கெப்பாசிட்டர், இண்டக்டன்ஸ். இது பார்த்தீங்கன்னா மெயின் தைரிஸ்டர், இது பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட் தைரிஸ்டர். போன டைமில் நம்ம போட்ட சர்க்யூட் மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் வேறுபடும்.
கிளாஸ் டி காம்படிஷன் கொஞ்சம் வேறுபடும். இது கிளாஸ் பி காம்படிஷனை விட கிளாஸ் டி காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதுக்குன்னு அது குறை இது குறை அதெல்லாம் கிடையாது. ரெண்டையுமே நீங்கள் தரவாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ ரெண்டையுமே படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதனோட இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் நம்ம எழுதி போடுறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இந்த கிளாஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுதி போட்ட எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன கிளாஸ் சொன்ன அதே கான்செப்ட் தான். மெயின் தைஸ்டருடைய பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன அப்படின்னா I0 ப்ளஸ் ஐசிபி. ஐசிபி என்ன தெரியும்ல? விஎஸ் இன்டு √/C/L. ஓகேவா? ரெண்டாவது என்ன? ஆக்சிலரி தைஸ்டருடைய பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன? ஜஸ்ட்டு I0 மட்டும் தான் வரும். போன டைமுக்கு இந்த டைம் என்ன செய்யுது? லைட்டாக மாறுபடுது. அப்புறம் என்ன? போன டைம் ஒரு தேவையில்லாத ஃபார்மில் எழுதி போட்டிருந்தேன். டைம் ரிக்வயர்ட் டு T1 + T2 கொடுத்துருந்தேன்னா அந்த ஃபார்மில் அங்கே கிடையாது. அந்த ஃபார்மை நானே வந்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது யாருமே வந்து பெருசாக டீச்சர் எதுவுமே வந்து டீச் பண்ணுறது கிடையாது. சொல்லி கொடுத்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணல. ஸோ மினிமம் டைம் டு டர்ன் ஆஃப் மெயின் தைரிஸ்டர் ஆஃப்டர் TA is on. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோடு, செகண்ட் மோடு, தேர்ட் மோடுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா சர்க்யூட்டை பிரித்து மேய்வாங்க. பட் அந்த கான்செப்ட் நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும்? T1 மட்டும்தான் வரப்போகுது. ஸோ T1க்கான ஃபார்முலா என்ன? π√/LC ஆல்வேஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் வந்துட்டு சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் ஆஃப் மெயின் தைரிஸ்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்துச்சு. பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் வந்துட்டு டர்ன் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வருது. ஏன்னா இது ஈஸியான ஃபார்முலா C/VS/I0. போன டைம் அப்படி கிடையாது. சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் ஆஃப் மெயின் தைரிஸ்டர் வந்து பார்த்தீங்க மெயின் தைரிஸ்டரோட சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா CVR/I0 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. பிஆருக்கு பார்த்தீங்கன்னா -VS cos ஆஃப் sin inverse ஆஃப் I0/ICPன்னு ஒரு கடுமையான ஃபார்முலா இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. C தெரிஞ்சால் போதும், சோர்ஸ் வோல்டேஜ் தெரிஞ்சால் போதும், லோட் கரண்ட் தெரிஞ்சால் போதுமானது. நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் ஆஃப் மெயின் தைரிஸ்டர் எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த கிளாஸ் டி காம்படிஷன் தான் கொஸ்டின் வரும். அதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட தேவை கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அப்புறம் கண்டக்ஷன் டைம் ஆஃப் என்ன? ஆக்சிலரி தைரிஸ்டர். ஓகேவா? கண்டக்ஷன் டைம் ஆஃப் ஆக்சிலரி தைரிஸ்டர். கண்டக்ஷன் டைம் ஆஃப் ஆக்சிலரி தைரிஸ்டர் போன டைம் என்ன? T1. ஆனால் இந்த டைம் என்ன அப்படின்னா T1 கிடையாது. இந்த டைம் என்ன அப்படின்னா 2 × CVS/I0. 2 × சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் ஆஃப் மெயின் தைரிஸ்டர். ஓகேவா? 2 × சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் ஆஃப் மெயின் தைரிஸ்டர். ஸோ கொஞ்சம் என்ன செய்யுது? மாறுபாடுகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறது கொஞ்சம் பேர்டனாகவே தெரியலாம். பட் இதை மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் இந்த லெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க நான் உங்களை படிக்க சொல்கிறேன். அது கொஞ்சம் எனக்கே கவலையாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த டெரிவேஷன் வேண்டாம். டெரிவேஷன் தெரிஞ்சு படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த சப்ஜெக்ட் மட்டும் என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபேஸ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் பார்க்க போகிறோம், இன்வெர்ட்டர் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டெரிவேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டெரிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதோட டெரிவேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ நான் இதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். பட் உங்களுக்கு புரியல அப்படின்னா அது உங்கள் டைம் வேஸ்ட் தான். இப்போ நான் கஷ்டப்பட்டு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நீங்கள் தேவையில்லாமல் இக்னோர் பண்ணி கடைசியாக தான் படிப்பீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு இது எழுதி போட்டேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகாது இல்லை, டைம் சேவ் தானே. நானும் பார்த்தீங்கன்னா UPSC ESCக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் டைம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேவ் ஆகும் தானே. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ். லாஸ்ட்டு அவுட்புட் வோல்டேஜ் is equal to VS T on, இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் 2 VS T என்ன சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் TCM. ஓகேவா? டிவைட் பை T. இதை வந்து நம்ம TCM அப்படின்னு எழுதிக்கலாம். TCM அப்படின்னு எழுதிக்கலாம். சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் இல்லைன்னா TCM வேண்டாம். சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் தானே. டைம் சர்க்யூட் T தானே இருக்குது. சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் TCன்னு வச்சுக்கலாமாண்ணா. TCன்னு வச்சுக்கலாம். TCM சரியாக வராது. TC. ஓகேவா? அது TC. இங்கே பார்த்தீங்கன்னா 2 × TC. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சி காம்படிஷன் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? இந்த லெக்சரை வந்து தூரம் முடிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா லெக்சரை வந்துட்டு இந்த PDF வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்கள். ஓகேவா? கிளாஸ் சி காம்படிஷன்.
இந்த கிளாஸ் சி காம்படிஷன் இது கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது, முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் இடையில நிற்கக்கூடிய ஒரு டாபிக் தான் அது. ஆனால் அதுக்குன்னு படிக்காம விடக்கூடாது. ஓகேங்களா? சோர்ஸ் வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ், இடையில ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும், இங்கே ஒரு தைரிஸ்டர் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தைரிஸ்டர் இருக்கும். தட்ஸ் ஆல். சி R1 R2 சோர்ஸ் வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இது T1, இது T2, அல்லது இது மெயின் தைரிஸ்டர், ஆக்சில் தைரிஸ்டர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு 4 முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஸோ இது படிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தைரிஸ்டர் 1உடைய பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட், அதாவது தைரிஸ்டர் 1ல் போகக்கூடிய பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா Vs upon R1 ப்ளஸ் Vs upon R2. இங்கே 2 போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். Vs upon R1 ப்ளஸ் Vs upon R2, இங்கே 2 போட்டுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் தைரிஸ்டரில் போகக்கூடிய பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன, இங்கே Vs upon R2 ப்ளஸ் Vs upon R1. இப்போது இங்கே 2 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். அப்படிலாம் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இது எதுக்கு தேவையில்லாமல் குழப்பி வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் பெஸ்ட்டு தான். Vs upon R1 ப்ளஸ் Vs upon R2, இங்கே 2 இங்கே போட்டிங்களா, அங்கே 2 போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் ஆஃப் தைரிஸ்டர் 1. தைரிஸ்டர் 1 வந்துட்டு சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம், அதாவது இது ஆஃப் பண்ணுறதுக்கு தேவையான டைம், சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம். பிஎஸ் பிபரா புக்கில் வந்துட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. TC1 அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். R1 CLN2. ஓகேவா? ரெண்டாவது இந்த சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் ஆஃப் தைரிஸ்டர் 2, சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் ஆஃப் என்ன தைரிஸ்டர் 2 TC2 இஸ் ஈக்குவல் டு R2 CLN2. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுலேயுமே இங்கே காமனாக பார்த்தீங்கன்னா சிசி அப்படிங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, காமனாக வருது. ஸோ இந்த பாருங்கள், TC1 இஸ் ஈக்குவல் டு R1 CLN2. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, TC2 R2 CLN2. ஸோ நம்ம சி அப்படிங்கிறது எப்படி ஃபைன் பண்ணலாம், TC1 டிவைட் பை R1 LN2 இப்படியும் ஃபைன் பண்ணலாம், அல்லது எப்படி ஃபைன் பண்ணலாம், TC2 டிவைட் பை R2 CLN2 இப்படி என்ன செய்யலாம், ஃபைன் பண்ணலாம். இது வந்து நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது என்ன செய்யலாம் ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தது மட்டும் போதாது, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டில் மேபி நான் எழுதுனது வந்துட்டு கொஞ்சம் கச்சான்னு இருக்கும். அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இன்றைக்கான கிளாஸோடைய PDF நான் என்ன செஞ்சிடறேன்னா கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். இந்த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க அப்படின்னா தரவாக படிங்க. தரவாக படித்து வச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராப்ளம்ஸோடு வர்றேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து கற்றுக்கோங்க. ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. 4வது ப்ராப்ளம் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்கில் வந்துட்டு என்ன இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன செய்யாது அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், சாரி. கிளாஸ் டி காம்படிஷனில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இதை நான் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். இந்த ஃபார்முலா நான் சொல்ல மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் என்ன அப்படின்னா 2 இன்டு சோர்ஸ் வோல்டேஜ். ஓகேங்களா? அப்புறம் வேறு என்ன நான் முக்கியமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா சேஃப்டி மார்ஜின். இந்த சேஃப்டி மார்ஜின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இந்த சேஃப்டி மார்ஜின் வந்துட்டு 2, சேஃப்டி மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3, சேஃப்டி மார்ஜின் பார்த்தீங்கன்னா 4. இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா சம்பளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் இப்போ வந்துட்டு சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் மெயின் ரெஜிஸ்டர் வந்துட்டு கிளாஸ் டி காம்படிஷனுக்கு என்ன சொல்லியிருந்தோம் சர்க்யூட் டர்ன் ஆஃப் டைம் Vs upon I0 அப்படிமா சொல்லியிருந்தோம் கிளாஸ் டி காம்படிஷனுக்கு. இப்போ சேஃப்டி மார்ஜின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும், அந்த சேஃப்டி மார்ஜின் இன்டு CVS upon I0 அப்படிங்கிற மாதிரி போடணும். ஐ திங்க் கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெக்சர் ஃபுல்லாகவே முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
நம்மளுடைய சேனலுக்கு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.